ஹலோ விவேஸ், வணக்கம். ஒரு பாம்பு ஒரு மனித குழந்தைய பெற்றெடுத்தது. அது மட்டும் இல்லாம அன்றைய நாள் அந்த ஊரே பயங்கர ஒரு அதிர்ச்சி ஆச்சு. அந்த ஊர் மக்களுக்கு ஒரே ஒரு கேள்விதான், அது எப்படி ஒரு பாம்பு வயித்துல ஒரு மனித குழந்தை பிறக்க முடியும் அப்படின்னு எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. அந்த நாள் எல்லாருமே நடுங்கி போறாங்க. இந்த குழந்தைய இந்த பாம்பு எப்படி காப்பாற்ற போகுது அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்ப காலங்கள் கிடக்குது. இப்ப அந்த குழந்தையும் பெரியவனா மாறுது. இப்ப திடீர்னு ஒரு நாள் அந்த பெரிய பாம்பு அந்த ஊருள்ள வருது. எல்லாரும் பயந்து நடுங்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பிறகு நடந்த அதிர்ச்சியான சம்பவத்தை தான் இந்த பார்ப்போம். அந்த கிராமம் ஒரு பழமையான ஒரு கிராமம். அந்த கிராமத்துல அப்போதெல்லாம் மின்சாரம் கிடையாது, எந்த ஒரு வசதியும் கிடையாது. அது ஒரு தனி கிராமம். அந்த கிராமத்துல கடைசியில உள்ள வீட்டுல ஜமீலா என்ற ஒரு பெண்மணி வாழ்றாங்க. அவருக்கு ஒரு மகன் இருக்காரு. அவர் பேரு ஷாம். ஜமீலாவுக்கு வயசாயிடுச்சு. அதே நேரத்துல அவருடைய மகன் ஜமீலாவை கண்ணும் கருத்துமா பாத்துக்கிறாரு. ஷாம் எப்பொழுதும் தோட்ட வேலைக்கு போவாரு. பகல் முழுவதும் தோட்ட வேலை செய்வாரு. தோட்ட வேலையில தண்ணி தெளிக்கிறது, புதர்களை வெட்டுறது அப்படின்னு பல விதமான வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அது வேலை முடிச்சுட்டு வந்த பிறகு ஜமீலாவுக்கு அவங்களை கைகால அமுத்திட்டு அவங்களுக்கு மருந்தெல்லாம் வந்து கொடுக்குறாரு. இப்போ ஒரு நாள் அவருடைய தோட்டத்துல இரவு வரலையும் வேலை செய்யறாரு. இப்ப அவர் கூட வேலை செஞ்சவங்க எல்லாமே வீட்டுக்கு போயிடுறாங்க. இரவு 7 மணி ஆகுது. அந்த தோட்டத்து முதலாளி அங்க வராரு. என்னப்பா இவ்வளவு நேரம் வரலையும் வேலை செய்ய அப்படின்னு அவர் கேக்குறாரு. என்னுடைய அம்மாவுக்கு ரொம்ப உடல்நல சரியில்லாம இருக்கு, அவங்களுக்கு மருந்து வாங்கணும், மருந்து வாங்க காசு இல்ல, அதனாலதான் நான் ரொம்ப நேரம் வேலை செய்யறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இதை கேட்டு அந்த முதலாளி ஆச்சரியப்படுறாரு. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு தட்டி கொடுத்துட்டு அவர் போயிடுறாரு. இப்ப இரவு முழுவதும் தன்னோட தூக்கத்தை தியாகம் செய்யறாரு ஷாம. இப்ப விடிய காலம் அம்மாவுக்கு மருந்து வாங்கிட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து பார்த்தா அம்மா மயக்க நிலையில கிடக்குறாங்க. இதை பார்த்து அதிர்ச்சி ஆயிட்டு ஓடி வராரு. அம்மா, நான் உனக்கு மருந்து வாங்கிட்டு வந்திருக்கமா அப்படின்னு சொல்லிட்டு மருந்து கொடுக்குறாரு. ஆனா அவங்க அம்மாவோ அதெல்லாம் வேண்டாப்பா, எனக்கு ஓய்வு எடுக்கிற காலம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் உனக்கு கடைசியா ஒரு வார்த்தை சொல்லணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நீ என்னுடைய மகன் இல்லப்பா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவர் உறைஞ்சு போய் நிக்கிறாரு. என்னமா சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாரு. நான் உன்னிட்ட ஒரு உண்மையை மறைச்சிட்டேன், அந்த உண்மையை நான் இன்னைக்கு உன்னிட்ட சொல்றேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவங்க சொன்ன அடுத்த நிமிஷமே அவங்க உயிரை விட்டுறாங்க. இப்ப அவர் யாரும் இல்ல, ஒரு தனிமரமா வீட்டுல வாழ்றாரு. அவர் பயங்கர குழப்பத்துல இருக்காரு. ஜமீலா அம்மா நம்மளுடைய அம்மா இல்லனா யாருதான் நம்மளுடைய அம்மா அப்படின்னு அவர் ரொம்ப குழம்பி போயிருக்காரு. இப்ப அவருக்கு யோசனை வருது. அதான் அந்த ஊர்ல ஒரு வயசான பெண்மணி இருக்காங்க. அந்த பெண்மணிக்கு கண்டிப்பா தெரிஞ்சாகணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. இப்ப நேரா அந்த வயசானவங்கள்ட்ட போறாரு. என்னப்பா அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. இதே போல என்னுடைய தாய் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு அவர் கேக்குறாரு. இப்ப அந்த பெண்மணியோ அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, ஆனா உங்க அம்மா அப்பா ரொம்ப நாள் குழந்தை இல்லாம இருந்தது. இந்த இடத்துல தான் திடீர்னு ஒரு குழந்தை அவங்க கையில வந்தது. இது அந்த ஊருக்கே ஆச்சரியம் முட்டுச்சு. அதுதான் தெரியும், ஆனா அந்த குழந்தை எப்படி வந்தது, யார் கொடுத்தாங்க அப்படின்றது இந்த ஊர்ல யாருக்குமே தெரியாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப அவருக்கு ஒரே குழப்பமாவது. நேரா வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்துட்டு எல்லா இடத்துலயும் அலமாரியில இருந்து அவருடைய பீரோ வரலையும் எல்லா இடத்துலயுமே தேடி பாக்குறாரு. எந்த ஒரு ஆதாரமும் இல்ல. இந்த நேரத்துல தான் அவர் ஒரு குழப்பத்துல உட்கார்ந்துருக்காரு. இப்போ ஒரு நாள் தோட்ட வேலை முடிச்சுட்டு அவர் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்த நேரத்துல அந்த ஊர் முழுதும் பயங்கர ஒரு பரபரப்பா இருக்கு. எல்லா மக்களும் ஓடுறாங்க. எங்க ஓடுறீங்க அப்படின்னு அவர் கேக்குறாரு. இந்த நேரத்துல ஒருத்தர் ஓடி வந்து உன்னோட உயிரை காப்பாத்திக்கணும்னா உடனே ஓடிடு, ஒரு பயங்கரமான ஒரு பாம்பு எல்லாரும் துரத்திட்டு வருது அப்படின்னு அவர் சொல்றாரு. இதை கேட்டு அவர் சுதாரிக்கிறதுக்குள்ள அந்த பாம்பு அவர் பக்கத்துல வந்துருது. இப்ப எல்லா மக்களுமே தெரிச்சு ஓடிடுறாங்க. ஆனா ஷாம் மட்டும் அப்படியே நின்று இருக்காரு. இப்ப கொஞ்ச நேரத்துல அந்த பாம்பு ஷாம பாக்குது. ஆனா ஷாமு அசையாம நிக்கிறாரு. இப்ப அந்த பாம்பும் அமைதியா வந்து ஏதோ சொல்ற மாதிரி திரும்பி திரும்பி பார்த்துட்டு அவர் முகத்தை பார்த்துட்டு அப்படியே நிக்குது. அந்த மக்களுக்கு எல்லாமே பயங்கர ஒரு ஆச்சரியம். இப்ப ஷாம் அப்படியே உட்காந்துறாரு. அந்த பாம்பும் கொஞ்ச நேரம் அங்க நின்னுட்டு அப்படியே காட்டுக்கு போயிடுது. இப்ப அந்த மக்களுக்கு எல்லாருக்குமே பயங்கர ஒரு ஆச்சரியம். ஷாம், நீ என்ன செஞ்ச, எப்படி அந்த பாம்பு உன்னை எதுவுமே பண்ணலையே அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் மக்களை காப்பாத்தணும்னு நினைச்சேன், அதனாலதான் நான் உட்கார்ந்தேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. இந்த நேரத்துல ஷாம் ஒரு வார்த்தை சொல்றாரு. இங்க உள்ளவங்களுக்கு என்னுடைய அம்மா யாருன்னு யாருக்காவது தெரியுமா அப்படின்னு அவர் கேக்குறாரு. இந்த நேரத்துல அங்க ஒரு பெரியவர் ஷாமிடம் வராரு. ஒரு விஷயம் எனக்கு தெரியும்பா, அதாவது உன்னுடைய அப்பா எப்போதுமே காட்டுக்கு வேலைக்கு போவாரு. அப்படி போயிட்டு திடீர்னு ஒரு நாள் ஒரு குழந்தை தூக்கிட்டு வந்தாரு. அவங்களுக்கு நீண்ட நாள் குழந்தை இல்லாம இருந்தது. இப்ப அந்த குழந்தைய நல்லாவே கணிச்சிட்டாங்க, அவங்களுடைய வாழ்க்கை சிறப்பா ஓடிச்சு அப்படின்னு அவர் சொல்றாரு. இதை கேட்டு ஷாமுக்கு ஒரே குழப்பம். இப்ப வீட்டுக்கு வராரு. பல விதமா யோசிக்கிறாரு. சரி, என்னதான் நடந்திருக்கும், அப்படி காட்டுல என்னதான் இருக்கும், காட்டுல தான் ஏதோ விஷயம் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு மறுநாள் காட்டுக்கு போறாரு. எல்லா இடங்களுமே அலையிறாரு. எந்த ஒரு ஆதாரமும் அவரு கிடைக்கல. அவரு சோர்ந்து போய் ஒரு மரத்துக்கடியில உட்கார்றாரு. அங்க மிகப்பெரிய மரங்களும் பறவைகளோட சத்தம் தான் அவர் கேட்டுட்டு இருக்கு. இப்ப ஒரு மரத்துக்கடியில உட்கார்ந்து கொஞ்ச நேரம் யோசிக்கிறாரு. அந்த நேரத்துல தான் தூரத்துல இருந்து ஏதோ ஒரு ஆன்மீக சத்தம் கேக்குது. இந்த நேரத்துல கொஞ்ச
கொஞ்சம் யோசிக்கிறாரு. திரும்பி பார்த்துட்டு அந்த இடத்த நோக்கி போறாரு. அங்க போனா அங்க ஒரு பெரியவர் இறைவனிடம் பிரார்த்தனை செஞ்சிட்டு இருக்காரு. அந்த பெரியவர் ஷாம பார்த்த பிறகு, யாருப்பா நீ, உனக்கு என்னப்பா வேணும், இங்க எப்படிப்பா வந்த அப்படின்னு அவர் கேக்குறாரு. ஷாமும் அவரை பத்தி சொல்றாரு. ஐயா, எனக்கு என்னுடைய தாய் யாருன்னு தெரியல, என்னுடைய தாயை தேடிட்டு நான் வந்தேன். ஆனா ஊர்ல சில பேர் இந்த காட்டுல இருந்து எங்க அப்பா வந்தாரு அப்படின்னும் எல்லாருமே சொல்றாங்க, எனக்கு எதுவுமே புரியல அப்படின்னும் அவர் சொல்றாரு. இதை கேட்டு அந்த பெரியவரும், எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு, நீ யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும்பா, உனது அம்மா இந்த காட்டுல தான் இருக்காங்க. என்ன நடந்தது அப்படின்னா, உங்க அப்பா அடிக்கடி காட்டுக்கு வந்து விறகு வெட்டுவாரு, அவருக்கு தேவையான பொருள்லாம் எடுத்துட்டு போவாரு. இப்படிதான் அவர் தினந்தோறும் வந்துருப்பாரு. ஆனா அவரு ஒரு நாள் அழுதுட்டு உட்கார்ந்தாரு. அதாவது, எனக்கு எந்த ஒரு குழந்தையுமே இல்லையே, கடவுள் ஏன் என்ன சோதிக்கிறாரு அப்படின்னு அவர் அழுகுறாரு. இந்த நேரத்துல தான் நாங்க போனேன். இப்ப என்ன பார்த்த பிறகு கண் கலங்கி போய் நின்னாரு. அவரிடம் நான் ஒரு விஷயத்த சொன்னேன். அதாவது, இங்க ஒரு கிணறு இருக்கு, அந்த கிணறுல உள்ள அந்த தண்ணீர் எடுத்து குடிச்சா உங்களுக்கு தேவையான அனைத்துமே அங்க பூர்த்தி ஆகும் அப்படின்னு நான் சொன்னேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அவரும் அந்த கிணத்தை நோக்கி அவர் போறாரு. இப்ப போயிட்டு அங்க உள்ள கிணத்துல தண்ணி எடுத்து குடிக்கிறாரு. ஆனா அதிர்ச்சியான ஒரு விஷயம் என்னன்னா, அந்த கிணத்துல இருந்து மிகப்பெரிய ஒரு பாம்பு வெளியில வருது. இதை பார்த்துட்டு ஏதாவது செஞ்சிருமோ அப்படின்னு பயந்துறாரு. ஆனா அந்த பாம்பு பயப்படாது அப்படின்னு அந்த பாம்பு சொல்லுது. இப்ப அந்த பாம்பு பேசுறத பார்த்து அவர் ஆச்சரியமுறாரு. ஐயா, எனக்கு ஒரு உதவி தேவை. அதாவது, என்னுடைய வயிற்றுல ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தைய நீ தான் பார்த்துக்கணும். என்னுடைய உடல் காயப்பட்டிருக்கு, இந்த பாம்பு உடலோட நான் அந்த குழந்தைய பராமரிக்க முடியாது, அதனால இந்த குழந்தைய நீ தான் பராமரிக்கணும் அப்படின்னும் அந்த பாம்பு சொல்லுது. நான் எப்படி பராமரிக்க முடியும்? இவர் பேசிட்டு இருக்க அதே நொடியில அந்த பாம்புக்கு பிரசவம் ஆயிடுது. இந்த நேரத்துல ஒரு அழகான ஒரு குழந்தை, மனித குழந்தை அந்த பாம்பு வச்சிருக்கு. இப்ப அதை பார்த்துட்டு அவருக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. இப்பதான் அந்த பாம்பு சொல்லுது, நல்லபடியா இந்த குழந்தைய எடுத்துட்டு போய் வளங்க ஐயா, உங்களுக்கு எந்த ஒரு குறையும் வராது. அதே நேரங்களில் உங்களுக்கு மரணங்கள் நெருங்கும் போது இவரிடம், இந்த குழந்தையிடம் அனைத்து விஷயங்களையும் சொல்லிடுங்க, இந்த ரகசியத்தை அந்த குழந்தையிடமே சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாம்பு திரும்பவும் அந்த கிணத்துக்குள்ள போயிடுது. இந்த நேரத்துல அந்த குழந்தைய எடுத்துட்டு நேர வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து அவருடைய மனைவி ஜமீலா விட்ட அனைத்து விஷயங்களையும் சொல்லிடுறாரு. இதை கேட்டு ஜமீலா, இத்தனை காலம் நம்ம குழந்தை இல்லாம வருத்தப்பட்டிருந்தோம் அப்படின்னு அவங்க ரொம்ப சந்தோஷமா அந்த குழந்தைய அவங்க வளர்த்துருக்காங்க. அந்த குழந்தை தாப்பா நீ அப்படின்னு அவர் சொல்றாரு. உன்னுடைய அம்மா அந்த கிணத்துல இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. இதை கேட்டு, என்னது, நான் பாம்போட குழந்தையா, என்னோட உடல்ல பாம்போட ரத்தம் ஓடுதா அப்படின்னு அருந்து போய் கேட்கிறாரு. ஆமாப்பா, அதுதான் உண்மை, பாம்புக்கு எப்படி மனிதன் பிறக்க முடியும் அப்படின்னு ஷாம் கேட்கிறாரு. இந்த இடத்துல அந்த பெரியவர், இந்த பிரபஞ்சத்துல எதுவும் நடக்கும், அதாவது அந்த பாம்பு மனிதனா இருந்து யாரையாவது திருமணம் செஞ்சிருக்கலாம், அந்த குழந்தையா தான் நீ பிறந்திருக்கலாம் அப்படின்னும் அவர் சொல்றாரு. ஆனா இதுல ஏதோ ரகசியம் இருக்கு அப்படின்னும் அவர் சொல்றாரு. இப்ப உடனே ஷாமும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த கிணத்தை தேடி அவர் போறாரு. இப்ப அந்த போற வழியில நெடுந்தொலையில கரடுமுடா இருக்கு, பயங்கரமான முள்ளா இருக்கு, அதெல்லாம் கடந்து கஷ்டப்பட்டு அந்த கிணத்துக்கு போறாரு. ஆனாலும் புதக்குழி ஒண்ணு இருந்து தெரியாம கால் வச்சுறாரு. ஃபுல்லா சேரும் சகதியா இருக்கு, அதுல காலை வச்சு உள்ள போயிறாரு. இப்ப அவர் தவிக்கிறாரு, என்னை யாராவது காப்பாத்துங்க, யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கத்துறாரு. அந்த நேரத்துல யாருமே இல்ல. திடீர்னு ஒரு புறா வந்து அங்க வருது. அந்த புறா இவரை பார்த்துட்டு ஒரு கயிறு போல ஒரு கொடியை விடுது, அதை மரத்துல கட்டி விடுது. இப்ப அந்த கொடியை பிடிச்சிட்டு அவன் வெளில வரான். வெளில வந்த பிறகு அந்த புறாவிடம் சொல்றான், ரொம்ப நன்றி பறவையே, நீ என்ன தேவதை மாதிரி வந்து காப்பாத்தின, உண்மையிலேயே இனிமே நீ எப்பொழுதுமே என்னோட தோழன் தான் அப்படின்னு அவன் சொல்றான். அந்த பறவை எதுவுமே பேசல. இப்ப திரும்பி பார்க்கறான், கொஞ்ச தூரத்திலேயே அந்த கிணறு இருக்கு. அந்த கிணறை பார்த்து அவனுக்கு அதிர்ச்சி. ஏன்னா அந்த கிணறு முழுவதும் ஏகப்பட்ட பாம்புகள் வெளியே வந்துட்டு இருக்கு. இந்த பாம்புகள் ஏதாவது ஒண்ணுதான் நம்முடைய அம்மாவா அப்படின்னு குழம்பிட்டே இருக்கான். இந்த நேரத்துல அந்த புறாவிட சொல்றான், எனக்கு அந்த கிணத்துல இருந்து அந்த தண்ணி எடுத்து கொடுக்கணும், அந்த தண்ணி எடுத்து குடிச்சா என்னுடைய அம்மாவை பார்க்க முடியும், சில உண்மைகளை வெளில வரும் அப்படின்னு அவன் சொல்றான். அடுத்த நிமிஷமே அந்த புறா அந்த கிணத்துள்ள குதிக்குது. ஆனா குதிச்சு அடுத்த நொடியே அங்க உள்ள பாம்புகள் எல்லாமே சீருது, அதை பிடிக்க முயலுது. அந்த புறாவும் எவ்வளவு முயற்சி பண்ணி அது தன்னை தற்காத்துது. இந்த நேரத்துல ஒரு பெரிய வால் இருக்கு, அந்த வால் நிறைய தண்ணீரை பிடிச்சு வந்து ஷாமிடம் கொடுக்குது. இப்ப ஷாமு அந்த தண்ணீரை அப்படியே குடிக்கிறான். கொஞ்ச நேரத்திலேயே அங்க சுற்றிலும் இருந்த பாம்புகள் எல்லாமே எதுவுமே இல்ல. இப்ப அந்த கிணத்தை பாக்குறான். கிணத்துல இருந்து ஒரு பயங்கரமான ஒரு பாம்பு அப்படியே வெளில வருது. அதை பார்த்து ஒரு நிமிஷம் பயந்துடுறான். ஆனாலும் அந்த பாம்பு வெளில வந்த பிறகு, ஓ என்னுடைய மகனா, நான் நினைச்சது போலே கடைசியில என்னிடமே வந்துட்டு அப்படின்னும் அந்த பாம்பு சொல்லுது. ஷாமும் நடுங்கிட்டு கிட்ட நெருங்குறான். அம்மா, நீ என்னுடைய அம்மாவா இருந்தா ஒரு பாம்போட கருப்பையில, உங்களுடைய கருப்பையில நான் எப்படி பிறந்தேன், அதுவும் நீங்க ஒரு பாம்பு அப்படின்னு அவன் கேட்கிறான். பாம்போட கண்கள்ல ஒரு பிரகாசம் தெரியுது. பல வருஷமா வழியில இருந்த அந்த பாம்பு, கேள் மகனே அப்படின்னு சொல்லிட்டு, நான் உண்மையிலேயே ஒரு மனிதர் தான், நான் ஒரு பாம்பு இல்ல, இவ்வளவு ஒரு சுல்தானகத்தின்
ராணி. ஒரு ராஜாவோட அன்பானவள் தான் நான் அப்படின்னும் அது சொல்லுது. அந்த அன்போட விலைமதிப்பற்ற பரிசு தான் நீ அப்படின்னும் அது சொல்லுது. அவனுக்கு பயங்கர ஒரு ஆச்சரியம். அம்மா, நான் உண்மையிலே ஒரு சிம்மாசனத்துக்கு வாரிசு அப்படின்னும் நான் ராஜாவோட மகனா அப்படின்னும் அவன் கேட்கறான். என்னோட சூழ்நிலை அது எனக்கு கொடூரமான ஒரு காலம் அப்படின்னும் சொல்ல ஆரம்பிக்குது. ரொம்ப நாளைக்கு முன்னாடி வசியா சுல்தானத்தின் பேரரசர் மென்மேன இதயம் கொண்டவர் தான் அவருடைய ராணி தான். மக்கள் அவளை இதயங்களின் ராணி அப்படின்னும் அழைக்கிறாங்க. அவங்க இருவருமே அனாதைகளுக்கும் பிச்சைக்காரர்களுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணாங்க. யாரெல்லாம் அடைக்கலம் தேடி வராங்களோ அனைவரையுமே அணைச்சிக்கிறாங்க. அதுதான் நானும் உங்களுடைய அப்பாவும். துன்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நாங்க துணையா நிற்போம். ஆனா எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டுகள் ஓடிட்டே வருது. ஆனாலும் ஒரு சந்ததி இல்ல. எங்களுக்கு ஒரு மகனோ மகளோ எதுவுமே இல்ல. இதனால நாங்க ரொம்ப வருத்தப்பட்டோம். ஆனா ஒரு சில நாள்லயே வேறொரு திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு எல்லாருமே அறிவுரை சொல்றாங்க. அமைச்சரவையிலும் அவருடைய அரண்மனையில் உள்ள மூத்த அதிகாரிகளும் எல்லாருமே ராஜாவிடம் பரிந்துரைக்கிறாங்க. அதாவது நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிங்க, இன்னொரு திருமணம் செஞ்சுக்கிட்டா ஒரு வாரிசு இந்த நாட்டை ஆள்றதுக்கு வரும் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. அதை கேட்டு அந்த ராஜாவும் வேறொரு திருமணம் செஞ்சுக்கிறாரு. மல்லிகாவோட இதயம் உடைஞ்சிருது. ஆனா அவருடைய அரச கடமை நிறைவேறுது. இதை புரிஞ்சுக்கிட்டு மல்லிகாவும் அமைதியா இருக்கா. ராஜாவும் இரண்டாவது திருமணம் செஞ்சுக்கிறாரு. மல்லிகாவோட உடல்ல சில நாள்ல மோசமாகுது. அந்த அரண்மனையில் உள்ள மருத்துவ வச்சு மல்லிகாவோட நாடி துடிப்பை பரிசோதிக்கிறாரு. பரிசோதிச்ச பிறகு அதிர்ச்சி ஆகுறாரு. மல்லிகா, நீ தாயாயிட்ட அப்படின்னும் நீ கர்ப்பமா இருக்க அப்படின்னும் அந்த மருத்துவ வச்சு சொல்றாங்க. இதை கேட்டு அவளுக்கு அளவு கடந்த சந்தோஷம். ஆனா பக்கத்துல இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த அந்த இரண்டாவது திருமணம் செஞ்ச பெண்ணும் அவருடைய தாயும் அதிர்ந்து போறாங்க, புரிஞ்சு போறாங்க. இந்த நேரத்தில் தான் இவருடைய கணவரோட இரண்டாவது மனைவியோட அம்மா அவருடைய மகள்கிட்ட சொல்றா, மல்லிகாவுக்கு குழந்தை பிறந்தா இதுதான் நாட்டை வந்தாலும் இதுதான் வாரிசா இந்த வீட்டுக்கு மாறும். இதை பிறக்க விடக்கூடாது அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. இதை கேட்டு இப்ப ஒரு மந்திரவாதியிடம் அவங்க போறாங்க. அந்த மந்திரவாதி ஒரு பொடியை வச்சு தராரு. இந்த பொடியை கலந்து நீ கொடுங்க, அவங்களோட உடல்ல மோசமாயி ஏதோ ஒரு ரூபத்துல வெளியாவாங்க. இதை பார்த்து ராஜாவே அடிச்சு கொண்டுருவாரு. அப்படி இல்லைனாலும் அந்த அரண்மனை விட்டே துரத்தி விட்டுருவாரு அப்படின்னும் அந்த மந்திரவாதி சொல்றான். இதை கேட்டு அவங்களும் சரி அப்படின்ட்டு அந்த பொடியை வாங்கிட்டு போயிட்டு இப்ப மல்லிகா மயக்கநிலையில இருக்கா. இப்ப மல்லிகாவுக்கு அவங்க ஊட்டி விடுறாங்க. ஊட்டின கொஞ்ச நேரத்திலேயே மிகப்பெரிய ஒரு பாம்பா மாறுறா மல்லிகா. இப்ப வேலைக்காரி அதை பார்த்துட்டு அலறடிச்சு ஓடுறா. இப்ப அரண்மனையில் உள்ள எல்லோரும் அங்க ஓடி வராங்க. பார்த்தா பயங்கரமான ஒரு பாம்பு நின்று இருக்கு. இப்ப ராஜா கட்டளையிடுறாரு, அந்த பாம்பை அடிச்சு கொல்லுங்க அப்படின்னும் உத்தரவிடுறாரு. இப்ப எல்லோருமே அடிக்கிறாங்க, வில்லுல இருந்து அம்பை எழுதுறாங்க. இப்ப ஒரு கட்டத்துல அந்த பாம்பு அடிபட்டு கீழே விழுது. இந்த பாம்பை எடுத்து காட்டுக்குள்ள வீசுங்க அப்படின்னும் ராஜா சொல்றாரு. எல்லோருமே பாம்பு எடுத்துட்டு போயிட்டு காட்டுல வீசிட்டு வராங்க. இப்ப பாம்பு பயங்கரமா அடிபட்டு உடல் முழுவதும் காயங்களோட வலியோட படுத்திருக்கு. இந்த நேரத்தில் தான் அந்த காட்டுல ஒரு வயசானவரை பார்த்தேன். அந்த வயசானவர் தான் உனக்கு வழிகாட்டியவர். அவரு என்னோட வலியையும் என்னோட காயங்களையும் புரிஞ்சுக்கிட்டு என்னோட காயங்களுக்கு கட்டுப்போட்டு என்னோட காயத்தை ஆத்தினாரு. அதுக்கு பிறகுதான் உன்னுடைய அப்பா பார்த்தேன் அப்படின்னு தன்னுடைய கதையை சொல்லி முடிக்குது. இதை கேட்டு அவனும் அந்து போறான். உடனடியா அந்த பெரியவரிடம் போறான். அந்த பெரியவர்கிட்ட போயிட்டு, ஐயா, இந்த மந்திரவாதிக்கு ஏதாவது வழி இருக்கா, என்னோட அம்மாவை திரும்ப கொண்டு வரதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னும் அவன் கேட்குறான். இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு. கண்டிப்பா மந்திரவாதியிடம் இதை செஞ்சா அவனுடைய மந்திரம் பலிக்காது அப்படின்னும், அவனை கொண்டுட்டுனா திரும்பவும் உன்னுடைய அம்மா பழையபடியே மாறிடுவாங்க அப்படின்னும் அவர் சொல்றாரு. இப்ப சரி அப்படின்ட்டு நேரா அந்த மந்திரவாதியிடம் போறான். மந்திரவாதியிடம் இவன் சில ஆன்மீக புக்கை படிக்கிறான். அடுத்த நொடி மந்திரவாதியால எதுவுமே பண்ண முடியல. உடனடியா அவனுடைய தலையை வெட்டுறான், மந்திரவாதியை கொல்றான். மந்திரவாதியை கொண்ட அடுத்த நிமிஷமே பாம்பு மல்லிகாவை மாறுது. மல்லிகா ரொம்ப சந்தோஷமா வரா. மல்லிகா தனது மகன் ஷாமு அழைச்சிக்கிட்டு உடனே அரண்மனைக்கு போறான். அரண்மனையில ராஜாவை பார்த்த பிறகு ராஜா ரொம்ப சந்தோஷமா அதிர்ச்சி ஆகுறாரு, ஆனந்த கண்ணீர் விடுறாரு. ஆனா அங்க நடந்த அனைத்து விஷயங்களையும் மல்லிகா எடுத்து சொல்றா. இதை கேட்டு ராஜா பயங்கரமா கோவப்படுறாரு. இப்ப அந்த இரண்டாவது மனைவியவும் அவருடைய அம்மாவையும் இந்த நாட்டை விட்டு நீங்க வெளியே போங்க அப்படின்னும் அவர் சொல்றாரு. அடுத்த நிமிஷமே அவங்க ரெண்டு பேத்தையும் அந்த அரண்மனை விட்டு வெளியே அனுப்புறாங்க. இப்ப தனது மகனை கட்டி பிடிச்சிக்கிறாரு. என்னுடைய உலகமே நீதான் அப்படின்னும் மகனையும் தன்னுடைய மனைவியும் கட்டி பிடிக்கிறாரு. இதுக்கு பிறகு சாமுவை தனது பட்டத்து இளவரசனா அறிவிக்கிறாரு. மல்லிகாவும் அவனது மகன் ஷாமுவும் அவங்களுடைய குடும்பம் எல்லோருமே சந்தோஷமா வாழ்றாங்க. ஓகே, இந்த வீடியோ பிரச்சனை வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.